ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சபாஷ் மீனா 1958ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் நகைச்சுவை திரைப்படமாகும். B.R. பந்துலு தயாரித்து இயக்கிய இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், P. சரோஜா தேவி அவர்கள், சந்திரபாபு, மாலினி ஆகியோர் முதன்மை வேடங்களில் நடிச்சிருப்பாங்க. பந்துலு, S.V. ரங்காராவ் ஆகியோர் துணை கதாபாத்திரங்களில் நடிச்சிருப்பாங்க. சபாஷ் மீனா திரைப்படத்தை பிரசித்தி பெற்ற நிறுவனமான ALS நிறுவனம் வெளியிட்டது. கவியரசர் கண்ணதாசனின் சகோதரர் A.L. சீனிவாசனுடைய நிறுவனம் இது. முன்னதாக 19 செப்டம்பர் அன்று 1958 வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் சில தாமதம் ஏற்பட்டதால ஒத்தி வைக்கப்பட்டது. கர்நாடகம் போன்ற தமிழ் பேசாத பகுதிகளில் கூட இந்த திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது. தெலுங்குல சபாஷ் பில்லா அப்படின்ற பெயரில் மொழி மாற்றம் செய்யப்பட்டது. அங்கு பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. இந்த படத்தில் ரெட்டை வேடத்தில் நடிகர் சந்திரபாபு நடிச்சிருப்பாரு. அதற்காக சிவாஜி கணேசன் அவர்களை விட ₹1 கூடுதலாக சந்திரபாபு அவர்கள் சம்பளம் வாங்கினார் அப்படின்றதும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி. ரிக்ஷாக்காரன் வீட்டு பக்கம் தவறுதலாக போய்விடும் பாபு ரிக்ஷாக்காரன் மனைவியை பார்த்து நீ யாரம்மா அப்படின்னு கேட்பாரு. கூச்சல் போட்டு எல்லாரும் வந்து உன் மனைவி குழந்தைகளையே யார் என்று கேட்கிறாயே அப்படின்னு அடி போடுவார்கள். பாபு உடனே ஆமாம் ஆமாம் என்னுடைய மனைவிதான், என்னுடைய குழந்தைகள் தான் அப்படின்னு 4 குழந்தைகளை அணைத்து கொள்வார். அடி போட்டவர்களில் ஒருவன் யோ அது ஏன் குழந்தையா அப்படின்னு ஒரு குழந்தையை பிடுங்கிக் கொள்வார். பாபுவுக்கு பேய் பிடித்து விட்டது அப்படின்னு அவரை தலை கீழாக கட்டி போட்டிருப்பாங்க. பூசாரி ஓடிடுறியா அப்படின்னு கேட்பார். அதற்கு பாபு பாவமாக முகத்தை வைத்து கொண்டு தலை கீழாக கட்டி போட்டு ஓடிறியா அப்படின்னா எப்படியா ஓடுறது அப்படின்னு கேட்பாரு. சிரித்து சிரித்து வயிறு புண்ணாகிவிடும் அந்த காட்சியில். தமிழ் சினிமாவில் நடிப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயரெடுத்த நடிகர் திலகம் அவர்கள் நடிப்புக்காக எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர் அப்படின்னாலும் திட்ட வேண்டிய ஒரு காட்சியில் காமெடி நடிகர் சந்திரபாபு கிட்ட அறை வாங்கி இருக்கிறாரு நடிகர் திலகம். அதன் பிறகு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இந்த படத்தின் ஒரு காட்சியில் சந்திரபாபு சிவாஜி அவர்களிடையே வாக்குவாதம் ஏற்படும். இதில் சந்திரபாபு சிவாஜி அவர்களை கண்டபடி திட்ட வேண்டும். இயக்குனர் இந்த காட்சியை விளக்கி சொல்லிவிட்டு படப்பிடிப்புக்கு தயாரான நிலையில் படப்பிடிப்பு தொடங்கி நடந்துட்டுருக்கு. அப்போது அந்த காட்சியில் சிவாஜி அவர்களை திட்டுவதற்கு பதிலாக திடீர்னு சந்திரபாபு பலார்னு அரைஞ்சிருக்கிறாரு. இதில் சிவாஜி அவர்களுக்கு உதட்டில் அடிபட்டு ரத்தமே வந்திருக்கும். உடனடியாக படப்பிடிப்பை நிறுத்திய இயக்குனர் B.R. பந்துலு திட்ட வேண்டிய காட்சியில் எதுக்காக அரைந்த அப்படின்னு கேட்க ஒரு எமோஷ்னலில் அரைஞ்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அறை வாங்கி ரத்தம் வந்த சிவாஜி கணேசன் அவர்கள் இது குறித்து எந்த கருத்துமே சொல்லாமல் அப்படியே இருந்திருக்கிறாரு. இந்த தகவலை சந்திரபாபு அவர்களுடைய சகோதரர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. ஏறுங்கம்மா சும்மா ஏறுங்கம்மா அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் சபாஷ் மீனா திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். சந்திரபாபு அவர்களே இந்த பாடலுக்கு குரல் கொடுத்திருப்பாரு. இந்த பாட்டில் சந்திரபாபு அவர்கள் அற்புதமாகவும் நடிச்சிருப்பாரு. சந்திரபாபு அவர்களுடன் இணைந்து T.G. லிங்கப்பா மற்றும் P. சுசிலா அவர்களும் இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க. சபாஷ் மீனா திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு வெற்றி பாடல் தான் ஓ சுயநல வெறிமிகும் மாந்தர்களே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை T.M. சவுந்தரராஜன் அவர்கள் ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பார். பாடலுக்கு உண்டான வரிகளை கூமா பாலசுப்ரமணியம் எழுதியிருப்பார். இயக்குனர்கள் B.R. பந்துலு, தாதா மிராசி, ப. நீலகண்டன் என 3 வெவ்வேறு பணிகளை செய்த இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. சிவாஜி அவர்களின் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத படமாகவும் அமைந்தது. சிவாஜி அவர்களை வைத்து பல படங்களை கொடுத்த பந்துலு முழுக்க முழுக்க பலே பாண்டியா எனும் காமெடி படத்தை கொடுத்தது போலவே இந்த காமெடி படத்தையும் தந்து அசத்தி இருப்பார். பலே பாண்டியாவில் வரும் மனநிலை பாதிக்கப்பட்ட கதாபாத்திரம் போலவே
இதுலேயும் கூட மகனே வாப்பா, மகனே உட்காருப்பா அப்படின்னெல்லாம் அதே போல இழுத்து இழுத்து பேச வச்சிருப்பாரு பந்துலு அவர்கள். பந்துலு அவர்கள் ரங்காராவை பார்க்க வரும் காட்சி சூப்பராக அமைஞ்சிருக்கும். சிவாஜி அவர்கள் ஆஃபீஸில் இருக்கும் பாபுவிடம் போய் அப்பா வந்திருப்பதை சொல்வார். அப்பா பந்துலு அங்கே நுழைந்ததும் சிவாஜி அவர்கள் தான் மேனேஜர் போல நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ரங்காராவ் நுழையும் போது பாபு இங்கிலீஷில் போட்டு தாக்குவது அபாரமாக இருக்கும். அடுத்த சீனில் பந்துலு ரங்காராவ் 2 பேருமே ஒன்றாக உள்ளே நுழைவார்கள். 2 பேரும் பந்துலுவின் மகனிடம் பேசுவார்கள். வாயையே திறக்காமல் சிவாஜி அவர்களும் பாபுவும் சமாளிப்பார்கள். சபாஷ் மீனா படத்தில் சந்திரபாபுவுக்காக இசையமைப்பாளர் டிஜி லிங்கப்பா போட்ட டியூனுக்கு எழுதப்பட்ட பாட்டு தான் குங்கும பூவே கொஞ்சம் புறாவே அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடலின் ரெக்கார்டிங் அன்று பாட வந்திருந்த சந்திரபாபு அவர்கள் படத்தின் தயாரிப்பாளர் பந்துலு மீதிருந்த பழைய கோபத்தில் பாட்டுக்கு வாத்தியம் வாசிக்க வந்திருப்போர் ரொம்ப குறைவாக இருக்கின்றனர் அப்படின்னு குறை கூறி திரும்பவும் போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் சந்திரபாபு அவர்கள் நடித்த மரகதம் படத்தில் அதே பாட்டை அதே மெட்டில் பாடி ரெக்கார்ட் பண்ணி படத்துலையும் சேர்த்துருப்பாங்க. அந்த படத்துக்கு இசை KV மகாதேவன். அதுக்கப்புறம் KV மகாதேவனை லிங்கப்பா நேரில் சந்தித்த போது இதற்காக அவரிடம் கோபித்து கொண்டார். சித்திரம் பேசுதடி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் சபாஷ் மீனா திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். TM சவுந்தரராஜன் அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பார். ஒரு பாட்டுக்கு ஒரு பெண்ணின் ஓவியம், ஒரு தலையணை, இவைகளை வைத்து கொண்டு அழகாக காண்பித்திருக்கிறார்கள். மிக மிக அற்புதமான ஒரு பாடல். காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. சிவாஜி அவர்கள் மாதிரி நடிக்க முடியாதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். நடிக்க முடியாது இருக்கட்டும், நடக்கவே முடியாது போலேயே. தமிழில் சிறந்த காமெடி படங்களில் ஒன்றாக இருந்து வரும் சபாஷ் மீனா திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட 65 ஆண்டுகள் ஆகிறது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.